ஹாய் வீவர்ஸ். உலகத்தில் மிகப்பெரிய இரு வல்லரசுகள் அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கான்னு யார் வேணாலும் கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் நலிவுற்று இருக்குது. அந்த போரில் நிறைய அவங்களுக்கு வந்து பொருளாதார இழப்புகள்லாம் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் அதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசுன்றது எல்லாருக்குமே தெரியும். பொருளாதாரத்துலேயும் சரி, இராணுவ பலத்துலேயும் சரி அவங்க வலிமையாக இருந்தாங்க. அந்தமாரி இருக்கிற நாடு வந்து அவங்களோட அந்த வல்லரசுன்ற நிலையை தக்க வைக்கிறதுக்காக அவங்க கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா வந்து இந்தியா கிட்ட, நம்ம நாடுகிட்ட தான் அவங்க வந்து அவ்வளோ கடுமையாக போராடுறாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வல்லரசு நிலைக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. உலக நாடுகளே அதை வல்லரசுன்னு ஏற்றுக்குச்சு நிறைய விஷயங்களில். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஐநா சபை அப்படின்றது வந்து 1945 உருவாக்குனாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த உலக நாடுகளுக்குள்ள ஏதோ ஒரு பேரிடர், இயற்கை பேரிடர், இல்லை ஒரு நாடுக்குள்ள இன்னொரு நாடுகள் சண்டை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சமாதானப்படுத்தி வைக்கிறது, நிதி உதவிகளை அளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து உலக நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக செஞ்சு ஒரு சர்டன் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. அதில் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தது பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே வந்து அமெரிக்கன்ஸ் தான். ஏன்னா அவங்களோட வலிமையான பொருளாதாரம், அதுக்கப்புறம் இராணுவ பலம், இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்து அந்த அமெரிக்கன் வந்து ஃபுல்லாகவே ஐநா சபையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வல்லரசு நிலையை அப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடு இல்லாத அவங்க என்ன பண்ணாங்க, நேட்டோ அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். யுனைடெட் கிங்டம் இருக்கும், போலந்து இருக்கும், ஸ்வீடன் இருக்கும், ஜெர்மன் இருக்கும், ஃப்ரான்ஸ், இந்தமாரி எல்லா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. அதோட வேலையும் என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கா என்னென்னலாம் சொல்லுதோ அதுக்கு தலையாட்ட வேண்டியது தான். மெயினாக வந்து அதை வந்து உருவாக்குனதோட நோக்கம் என்னன்னா, ரஷ்யா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வல்லரசாக இருந்தது இல்லைங்களா, அந்த வல்லரசுன்ற அந்த ஒரு நிலைக்கு ஒரு செக் வைக்கணுன்றதுனால அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து நேட்டோன்ற அமைப்பு. அந்த அமைப்பும் வந்து அமெரிக்கா தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆமாசாமின்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா அமெரிக்காவை வந்து அவங்க அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஹெல்ப்லாம் அவங்களுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உலக நாடுகளை எந்தெந்த நாடெல்லாம் வளருதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்களோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒரு நாடு ரைஸ் ஆகுது, பொருளாதாரத்துலேயோ இல்லை இராணுவ பலத்துலேயோ ரைஸ் ஆகுதுன்னா அந்த நாட்டுகளை வந்து அந்த பொருளாதார வளத்தையோ இல்லை அவங்களோட வளர்ச்சியோ தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த நாடுகளில் பொருளாதார தடை விதிக்கிறது. பொருளாதார தடை விதிக்கிறப்ப அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸாம்பிள் ஈரான், ஈராக், அந்தமாரி நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக, அந்த டாலருக்கு அகெயின்ஸ்டாக அவங்க குரல் கொடுக்க ஆரம்பித்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மீது பொருளாதார தடைகள்லாம் விதிக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால பேர் பண்ண முடியாதனால என்ன ஆகுது, அவங்க வந்து அந்த நாடே வந்து கிட்டத்தட்ட சரிஞ்சிடுது. அவங்களோட வளத்துலேயும் சரிஞ்சிடுறாங்க, ஆட்சி சரியுது, எல்லாத்துலேயும். இந்தமாரி வந்து அவங்க நினச்ச காரியத்தை நினச்ச நாட்டில் செய்கிற அளவுக்கு அவங்க வந்து வலிமையான ஒரு நாடாக இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து டாலரை மையப்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, உலக வர்த்தகத்தையே வந்து கட்டமைச்சாங்க. அதனால் அவங்களோட இப்போ கச்சா எண்ணெய்ன்றது மிக முக்கிய ஒரு ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா வாகனங்கள், இப்போ இந்தமாரி ஃபேக்ட்ரிஸு, இந்தமாரி நிறைய விஷயங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய்ன்றது வந்து மிக அத்தியாவசிய ஒரு பொருளாக இருக்குது. அது இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருண்ட உலகத்துக்கு நம்ம போயிடுற மாதிரி இருக்கும். அந்தமாரி பழகிட்டோம். நம்ம அது இல்லாத வாழ்ந்துருக்கோம். இருந்தாலும் அப்படி ஒரு சடனாக ஒரு இது வரப்போ பேக்டோர் அதை பின்னோக்கி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ கச்சா எண்ணெய் கரன்சி அதிகமாக நடக்க என்ன ஆகுது, இதை வந்து டாலரில் நடக்குது. எப்பப்பெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்குதோ அப்போல்லாம் வந்து டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகவும் அவன் கரன்சி அதிகமாக இது பண்ணி வச்சுக்குவான், பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறனால அவனோட பொருளாதாரம் வந்து ஒரு வலிமையான பொருளாதாரமாக உருவாகிட்டு இருந்தது. இப்படி தான் வந்து அவன் வந்து உலகையே வந்து ஒரு மாய இதில் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான் அமெரிக்கன்ஸு. ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்பு கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட இந்தியா தான். இப்பயும் கொடுக்கறது அவங்க தான். வேறு யாரும் வந்து இந்த துணிச்சலான காரியத்தை செய்யறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்டஃப்பான ஒரு கண்ட்ரி கிடையாது. அதேமாரி நம்ம தான் வந்து இதை வந்து அப்பயும் பண்ணோம், இப்பயும் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாஜ்பாய் அவர்கள் வந்து மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் என்ன பண்ணுறாங்க, நாம் வந்து நம்மளோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அணுகுண்டு சோதனைகளை செய்கிறோம். செஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன தான் பொருளாதார தடையை விதித்தாலும் பாதிக்கப்பட போகிறது வந்து இந்தியா கிடையாது, மற்ற நாடுகள். ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தை.
அந்தமாரி ஒரு சந்தை இருக்கிற இடத்துல அவங்க வந்து எல்லா மிக கடுமையான பொருளாதார தடைகள் விதித்தாங்கன்னா இந்தியாவுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்புகள் வரும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐடியில் வந்து இந்தியா வந்து டாமினேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட தேவை வந்து அதாவது இந்தியன்ஸோட ஐடி டிமாண்ட் வந்து யூஎஸில் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒண்டி டெக்னாலஜி இதை ஒண்டி அவங்க பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓவர் கம் பண்ணிட்டோம். அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மேக் இன் இந்தியா மாதிரி வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. அவங்களோட பொருளாதார தடைகள்ன்றது வந்து உடனே பாகிஸ்தான்காரனும் பண்ணால் அவனுக்கு மேலேயும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தடை விதித்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது அதிகமாக பாகிஸ்தான், இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை ரியலைஸ் பண்ணவுடனே என்ன பண்ணுறாங்க, சரி இப்படியே வந்து போனால் இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கவும் முடியல, இந்தியாவுக்கு வந்து பொருளாதார தடைன்றது ஒரு பெரிய மேட்டராகவே இல்லை, இவங்களோட க்ரோத் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால பேக்டோர் வழியாக வரான். ஸோ பேக்டோர் வழியாக என்ன பண்ணுறான், வர்றப்போ வந்து டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதன் மூலமாக ஃபண்டு வச்சு இந்தியாவோட ஒரு கழகங்கள் இந்தமாரி ஆன்டி இண்டியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. இதை தான் எல்லா கண்ட்ரிலையும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால இந்தியாவிலும் பண்ண முடியுது அப்படின்னா பாருங்கள், ஆன்டி நேஷ்னல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அந்தமாரி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஒரு 10 வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகிறோம். அந்த வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் நம்மளோட நாடு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் நோக்கி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து திரும்பி வந்து காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நினச்ச மாதிரி அவங்களோட கைப்பாவை மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவங்க நினச்ச மாரி என்ன பண்ணாங்க, காரியங்களை சாதித்தாங்க. இந்தியாவிட்ட வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்கில் போரில் கூட அந்த குண்டு துடைக்காத அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாத பொருட்கள்னால உயிரிழப்புகள்லாம் நிறைய இருந்தது. அது ஜாக்கெட்டை நம்பி போட்டுட்டு போகிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மிக்காரன் சுடுறான், அதை பெனட்ரேட் பண்ணி அது இதாகி நிறைய உயிரிழப்புகளை சந்தித்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அதில் நடந்த ஊழல் இதை மாதிரிலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரொம்ப இதாக போயிட்டோம், எந்த உயிரிழப்பும் இல்லாத இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் பதான்கோட் தாக்குதல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு நிலையில் வந்து இந்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் இந்த 11 வருஷங்களில் தான் இந்தியா வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடைஞ்சிது. அசைக்க முடியாத ஒரு இடத்த நோக்கி நம்ம இப்போ இருக்கிறோம். அப்படின்னா காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய சுயசார்பு நிலையை அடைஞ்சு நாம் என்ன பண்ணுறோம், உள்நாட்டிலே உற்பத்திகளை பண்ணுறோம். அதேமாரி வந்து பொருளாதாரத்துலேயும் வந்து அடுத்தடுத்தது என்ன பண்ணலாம், இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காங்கிரஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார தடைகள்லாம் நீக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் நீக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து சைனாவும் ரைஸ் ஆகுறாங்க. சைனாவை இவங்களால் சமாளிக்க முடியல. அவன் வந்து மிகப்பெரிய வலிமையான வந்து ஒரு பொருளாதார சக்தியாக வந்து உலகத்தில் வந்து ரைஸ் ஆகிறப்ப அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு ஈக்குவலான ஆள் யாருன்னு பார்க்குறப்ப வந்து இந்தியா. ஸோ இந்தியாவை அவங்க டெவலப் பண்ணி ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு காம்படிட்டாக ஆகணும், அப்போ தான் சைனாவோட அந்த இது செல்வாக்கு சரியும் அப்படின்றனால நிறைய தடைகளெல்லாம் விளக்குறாங்க 2014 அந்த மாதிரி பீரியடில். அப்போ தான் என்ன ஆகிடுறோம், நம்ம வந்து உள்நாட்டில் நிறைய உற்பத்திகளை பண்ணுறோம், அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை முன்னெடுப்புகளை பண்ணுறோம். அப்படி முன்னெடுப்புகளை பண்ணதுனால என்ன ஆகுது, சைனாவோட அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இதனால் குறையுது. அமெரிக்காக்காரங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சிறிய சிறிய நாடுகள் மீது பொருளாதார தடைகள்லாம் விதித்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க. ஆனால் இந்தியாவிட்டெல்லாம் வந்து அவங்களோட மிகப்பெரிய அந்த ராஜதந்திரம்லாம் வேலை செய்யலை. எவ்வளோ ராஜதந்திரங்களை பண்ணி எல்லாமே வீணாக தான் போச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க காம்படிட்டிவ் அப்படின்னா, இந்தியா இருக்காங்க, சைனா இருக்காங்க. 2 பேரையும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா இருக்காங்க இல்லைங்களா, ரஷ்யாட்டையும் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரிலாம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ரஷ்யாவை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதேமாரியே வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கடுமையான பொருளாதார தடைகள்லாம் ரஷ்யா மேலே விதிக்கிறாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறப்ப அதில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி வராங்க. ரஷ்யா வந்து ஒரு ஆட்டம் காணுது, அந்த பொருளாதார இதில் மந்த நிலைக்கு போக ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து ரஷ்யாவோட பலம்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆயில் வந்து அவங்கள்ட்ட குருட் ஆயில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்து உலக நாடுகள் யாருமே வந்து அவங்கள்ட்ட எந்த ட்ரேடும் வச்சுக்கக்கூடாது, குருட் ஆயிலெலாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி இந்தியாவும் சைனாவும் என்ன பண்ணுறாங்க, அதிகமான வந்து ஆயில்கள்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தவனே அவங்களோட அந்த நலிவடைந்த பொருளாதாரம் வந்து காப்பாற்றப்படுது. இந்தியா வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அரபு நாடுகளை ஒண்டி தான் நம்ம நம்பியிருந்தோம். அந்த அரபு நாடுகள் மூலமாக தான் வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய்கள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க.
அரபு நாடுகள் ஒண்டி எங்களுக்கு இல்லை, எங்கள்கிட்ட ரஷ்யாவுக்கும் வந்து கம்மியான விலைக்கு அவங்க வந்து தராங்க. இதை தான் சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, யாருமே வாங்கக்கூடாதுன்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட பொருளாதார தடைக்கு. ஆனால் இந்தியா அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் வந்து என்னோட நாடு என்னோட நலன் தான் முக்கியம், நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம்னு என்ன பண்ணுறோம், அங்கே வந்து ரஷ்யாவிட்டேருந்து வந்து அந்த குரூடாயில் வாங்குறாங்க. குரூடாயில் வாங்க ஆரம்பித்தோடனே சைனாக்காரனும் வாங்குறான். இந்த 2 பேரும் நாடுகளை வந்து அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியல. அவங்க சொன்னாலும் கேட்குற கண்டிஷனில் நம்ம நாடும் இல்லை, சைனாவும் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்க பொருளாதாரத்தில் வந்து இதனால் எஸ்கேப் ஆகிறாங்க, தப்பிக்கிறாங்க. இதோட இந்தியா அவங்கள்ட்ட வாங்கினதோடு இல்லை, அவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, குரூடாயில் வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் பண்ணி குரூடாயில்ன்றது அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து பெட்ரோலாக டீசலாக பண்ணணும்னா அதை வந்து சுத்தகரிக்கணும். அதை சுத்தகரித்து என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு திரும்பி அனுப்புகிறாங்க. அதுதான் ஜெய்சங்கர் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸை கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் குரூடாயில் வாங்குறீங்க, ரஷ்யாட்ட தான் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, நாங்கள் யாருமே வாங்குறதில்ல, நீங்கள் ஏன் வாங்குறீங்க, இது வந்து உங்கள் மீது பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்றப்ப தான் அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களே இந்த பெட்ரோல் இதெல்லாம் டீசல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா, நாங்கள் வந்து ரஷ்யாட்டேருந்து வந்த ஆயிலை தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னோடனே அவங்களால எதுவுமே பேச முடியல. சரி, இப்போ வந்து சைனாக்காரன் என்ன பண்ணால் ரஷ்யாட்ட வண்டியும் வாங்கலை, கள்ளச்சந்தையில் ஈரான்ட்டையும் வாங்குறான். ஸோ இப்படி ஈரான்ட்டையும் ரஷ்யாட்டையும் நம்ம வந்து மறைமுகமாக, ஏன்னா மக்கள் தொகை வந்து 2 கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு 130, அங்கே ஒரு 130, 260, 1/3 ஆஃப் பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இந்த 2 கண்ட்ரிலே இருக்குது. அதிகமான வாகனங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இதுதான். ஸோ இந்தமாரி இருக்கக்கூடிய பட்சத்தில் டாலரோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மதிப்பு வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, கச்சா எண்ணெயோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். அப்போ அவன் வந்து நினச்ச நேரத்துக்கு வந்து கரன்சியை வந்து அடிச்சு அவன் மட்டும் புழக்கத்தில் விடுவான். இப்போ வந்து அதுக்கும் செக் ஆகிடுச்சா, டாலரோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகலை, கச்சா எண்ணெயோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா, அதுக்கு டிமாண்ட் இருந்தால் தான் இன்க்ரீஸ் ஆகும். நாம் தான் வந்து இங்கே வந்து வாங்குகிறோம், ரஷ்யாட்ட வாங்குகிறோம் இல்லைங்களா, ஈரான்கிட்ட கள்ள சந்தையில் இவங்க வாங்குறாங்க, அது விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. இப்போ அப்படி இல்லாத போகிறப்ப என்ன ஆகுது, இவனால் வந்து டாலரை வந்து பிரிண்ட் பண்ண முடியல, டாலரோட மதிப்பு ஏற மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த பொருளாதார தடைகள் விதித்தாலும் வந்து இந்தியாவையும் ஒன்றும் பண்ண முடியல, சைனாவையும் ஒன்றும் முடியல. ஆனாலும் சைனாவை அவன் என்ன பண்ண வைக்கிறான், சரண்டர் பண்ண வைக்கிறான். அமெரிக்கன் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரேடு வார் மூலமாக என்ன பண்ணுறாரு, அதை ஒரு அவங்கள வந்து ஓரளவுக்கு சரி கட்டுறாரு. அதாவது மண்டியிட வைக்கிறாரு சைனாவை. என்னன்னா வந்து வரிகளை அதிகமாக விதிக்கிறாரு. நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி இங்கே வந்து கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 500% வரி அப்படின்ற இஷ்டத்துக்கு அவர் மட்டும் வாய்க்கு வந்த வரியெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தோடனே ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுறாங்க, சைனாவோட வந்து பொருளாதாரம் வந்து இதாகுது, ஸ்டம்பிள் ஆகுது. எதனால் அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆயுத உற்பத்தியெல்லாம் நிறையா பண்ணி இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி 40ஸ்க்கு அதிகமான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஆயுத வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட ஆயுதங்கள்லாம் ஒரு டம்மி பீஸு, பேப்பர் ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரி வந்தவொடனே என்ன ஆகிடுறாங்க, அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெருத்த வந்து அடி விழுது. அதேமாரி இவங்களும் வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களோட எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, பொருளாதாரம் வந்து திரும்ப வந்து சரிஞ்சிடும் அப்படின்றதுனால அவங்க பயந்துட்டு அவங்க என்ன ஆகிறாங்க, சரண்டர் ஆகிறாங்க யூஎஸ்கிட்ட. ஆனால் இந்தியாவுக்கு அந்தமாரி ஒரு நிலைமை கிடையாது. நீ என்ன தான் பண்ணாலும் நாங்கள் வந்து எங்களோட உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நாங்கள் அதிகமான கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2014 கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திட்டு பொருளாதாரத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஸ்ட்ராங் ஆனவொடனே எல்லா கண்ட்ரியும் ஜிடிபி இதை வேல்யூலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து மிக சிறந்த உதாரணம். நம்ம எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்தியாக வந்து வாழ்ந்துட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றது. இப்போ 3rd பொசிஷனுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவோம். இப்போ 4th இருக்கிறோம், ரைட்டுங்களா, ரேங்கிங் படி, வேர்ல்டு ரேங்கிங் படி. இந்தமாரி இருக்கக்குள்ளே என்ன ஆகுது, இவங்களால வந்து குழம்பி போகிறாங்க. அவங்க எவ்வளோ வந்து இந்தியாவோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் எந்த விதத்துலேயும் அவங்களால முடியல. எல்லா விதத்துலேயும் வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்கு, பல்ப் கொடுத்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகிறாங்க. கடுப்பானவனே என்ன செய்யறதுன்னு குழம்பி நிற்கிறாங்க. சைனா மேலே வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வரியை வச்சாங்க இல்லைங்களா, 500% வரி அப்படின்னுட்டு. இந்தியாவிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆனால் அவங்களால அந்தமாரிலாம் சைனாட்ட பண்ண மாரிலாம் இந்தியாட்ட வாலாட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து இந்தியான்னு கிடையாது, மிகப்பெரிய அதாவது பொருளாதார சக்திகள் உள்ள நாடுகள்னால் பிரேசில், ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து சைனா,
இந்தமாரி நாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பிரிக்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பிரிக்கோட கூட்டமைப்பில் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து அமெரிக்கன் டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரேட் வந்து இப்போ உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி நடக்குதுன்னா அமெரிக்கன் டாலரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இப்போ ஏதாவது பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர்ஸை கொடுப்பாங்க. அவங்களும் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து திரும்பி நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்தமாரி தான் வந்து பொருளை வாங்கிப்பாங்க, அமெரிக்கன் டாலர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதனால் வந்து அது கூட வரக்கூடிய கமிஷனை வந்து அவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு மாற்றாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிரிக்குன்ற அந்த அமைப்புகள் நாடுகள் அமைப்புகள் இல்லைங்களா, அந்த நாடுகளோட அமைப்புகள் கூட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா பிரிக்குன்ற ஒரு கரன்சியை வந்து தனியாக வந்து நாங்கள் இது பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அமெரிக்காரங்க, அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கோபம் வருது. யாரெல்லாம் வந்து ரஷ்யாவிட்டேருந்து என்ன வாங்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக 50% அதிகமான வரி. அதுக்கப்புறம் வந்து பிரிக்குன்ற கரன்சி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக டாலருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு கரன்சியை யூஸ் பண்ணிங்கன்னா 500% வரி எல்லா நாடுகளுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஆனால் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, எல்லோரும் இக்னோர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. எதனால் அப்படின்னா இப்போ வந்து பிரிக்குன்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாடுகள் கூட்டமைப்பு மாதிரி இருந்தது. அது இல்லாத இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா 27 நாடுகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பார்வையாளர்களாக சேர்த்துருக்குறாங்க. அவங்களும் வந்து அதில் இணையறதுக்கு மிகப்பெரிய ஆர்வங்களை காட்டுறாங்க. எப்படி நேட்டோ கூட்டமைப்பில் இவங்க வந்து ஆன்டி ரஷ்யன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்களோ அதேமாரி ஆன்டி அமெரிக்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இதில் சேர்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இந்தியா மீது இவங்க வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க, இதேமாரி வரிகளை வந்து அதிகமாக வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் வந்து மீறிடுவோம் அப்படின்னு இந்த ஆஃப்ரிக்கன் அமைப்பு இருக்குது இல்லைங்களா, கூட்டமைப்பு, அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த கோவிட் டைமில் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, உலக நாடுகள்லாம் கோவிடுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க. வேக்சினேஷன் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளும் வந்து வேக்சினேஷனை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் மக்கள் தொகை அதிகம், அதேமாரி இந்தியா, சைனா இந்தமாரி நாடுகளெல்லாம் மக்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து வேக்சினேஷனை விற்கிறப்ப அளவுக்கு அதிகமான மணி வந்து அவங்க என்ன பண்ணிடலாம், அந்த மாஃபியா அந்த மெடிசன் மூலமாக என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியா அவங்களோட கனவுகள்லாம் தகர்த்துக்கிறாங்க. எப்படி தகர்க்கிறாங்கன்னா நம்ம நாட்டில் அதுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே வேக்சினேஷன் நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க. கொடுத்ததை வந்து அவங்க நன்றி மறக்காத இன்னை வரைக்கும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டீல் பேசியிருக்காங்க, எங்கள்கிட்ட வேக்சினேஷன் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு தரோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு வந்து அந்த கனிம உலகத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக தரணும். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ கனிமங்கள் கொட்டி கிடக்குது, நிறைய மலைகள், மலைப்பிரதேசங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்குது. இந்த கனிமங்கள்லாம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சினேஷன் அந்த தரோம், உங்கள் மக்களில் வந்து நீங்கள் கோவிட் வராத பாதுகாத்துக்குங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, சனாதானத்தை பின்பற்றக்கூடிய நமது நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு மக்கள் சார்பாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தவொடனே இப்போ இந்தமாரி ஒரு கிரிசிஸ் வர்றப்போ அவங்க வந்து எல்லா நாடுகள், அந்த ஆப்பிரிக்கன் நாடு கூட்டமைப்புலாம் என்ன சொல்கிறாங்க, ஒருமித்த கருத்தோட நாங்கள் வந்து இந்தியா மீது இதேமாரி நீங்கள் தடைகளை விதிச்சிங்கன்னா அதை நாங்கள் எல்லாருமே மீறுவோம். நீங்கள் அந்த கோவிட் டைமில் பண்ண ஒரு விஷயத்தை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். நீங்கள் பண்ண வேலைகளை அந்த டைமில் எங்களுக்கு கை கொடுத்தது வந்து இந்தியா தான் எங்களுக்கு கை கொடுத்தது. ஃப்ரீயாகவே எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, வேக்சினேஷன் கொடுத்து எங்கள் நாட்டு மக்களோட உயிர்களெல்லாம் காப்பாற்றினாங்க. அந்த நன்றியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். அதேமாரி நீங்கள் செஞ்ச துரோகத்தையும் மறக்க மாட்டோம். நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக மீறுவோன்னொன்னே இப்போ உலக நாடுகள் எல்லாமே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். உலக நாடுகள் எல்லாரோடைய மதிப்பும் மரியாதையும் நம்மளோட தேசம் வெளியுறவு கொள்கைகளில் நிறையா பண்ண மாற்றங்கள் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பவராக வந்து சூப்பர் பவராக வந்து இந்தியா வந்து சைலண்ட்டாக உருவாயிருக்கு அப்படின்றது வந்து உலக நாடுகளுக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது. அவர் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து போகிறார் இல்லைங்களா, நம்ம பாரத பிரதமர் நிறைய நாடுகளுக்கு பயணங்கள் செல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அதோட உண்மையான வந்து உண்மையான பலனெல்லாம் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அது ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, அதனோட பலன் என்னன்றது இப்போ தான் அனுபவிக்கிறோம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்து யூரோப்பிய நாடுகள், அதாவது நேட்டோ நாடுகள்லாம் வந்து இந்த பொருளாதார தடையை விதிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்தியா அதில் நேட்டோ நாட்டில் வந்து ஒரு அங்கம் தான் ஃப்ரான்ஸு. அதுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வந்து இந்த இராணுவ டீல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது இல்லாத நிறையா பொருளாதார டீல்கள்லாம் நிறையா இருக்குது.
இப்படி அவங்க வந்து நம்ம நாட்டின் மீது இந்தமாரி வந்து ஒற்றுமையாக வந்து பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சேர்த்தா கூட அதை ஃப்ரான்ஸ் வந்து ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இல்லையா, அதை வந்து அமெரிக்கா வாங்குறது யார்கிட்டன்னா ரஷ்யாட்ட தான் வாங்குறாங்க. இது வந்து ஒரு கொசுறு செய்தி. ஸோ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க தேவைகளுக்குன்னா பாலிசி மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு நாடு வளர்கிறாங்கன்னா அவங்களோட பாலிசியை வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது என்ன கொள்கைன்னு தெரியல. அதோடு மட்டும் இல்லாத உள்நாட்டின் அந்த பாலிசி சேஞ்சஸ் மூலமாக உள்நாட்டில் நிறைய குழப்பங்களெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறி இங்கே வந்து வீசாவெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் வந்து வீசா க்ரீன் கார்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து H1Bயில் நிறைய வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு, பாலிசி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் வந்து H1Bலாம் எல்லாருக்கும் வாங்க முடியாத மாதிரி அதில் நிறைய இது காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதோடு இல்லாத வந்து அந்த மெக்சிகோலேருந்து வந்து கள்ளக்குடியேறிகள்னு அவர் பேர் வச்சுருக்கிறாரு. அவங்களெல்லாம் வெளியேற்றத்துக்குலாம் அவர் வந்து அதிகமான எஃபர்ட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கி படிக்கிறவங்க போகிறவங்க வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வீசாவிலலாம் கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது வந்து அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க, அவங்க வெளியில் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா திரும்பி வர்றதில் உள்ளார போகிறதுல ஏதாவது கஷ்டம் வந்துடும்ட்டு அவங்க புக் பண்ண இதெல்லாம் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அப்புறம் அதிகமான வந்து அந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எத்னிக் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அதிகமான ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எத்னிக் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போய் தங்கிட்டாங்கன்னா கார் வாங்குறாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, உதவியாக இருக்காங்க. இப்போ இவர் இதேமாரி பாலிசிலாம் இது பண்ண உடனே என்ன ஆகுறாங்க, அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது வீடு வாங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்க, கார் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவர் எப்போ வேணாலும் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவார், எப்போ வேணாலும் நம்ம இங்கேருந்து போகிற மாரி ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க வந்து அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணுறாங்க. அதனால் அந்த ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து உள்நாட்டில் சந்திச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீசாலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வீசாலாம் நிறைய கேன்சல் பண்ணுறதுனால வெளிநாட்டு மாணவர்களோட அந்த இதுவும் வந்து குறையுது. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து அவங்க உள்நாட்டிலையும் வந்து இந்த பாதிப்பு அவங்களுக்கு நிறைய. அதுக்கப்புறம் அமெரிக்கா இன்னொரு வேலையை பண்ண யோசித்தாங்க. என்னென்னா, அவங்க வந்து நிறைய இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த எல்லா பணத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா, ஒரே டைமில் எடுத்துட்டாங்கன்னா, அதெல்லாம் முன்னாடியே அடிக்கடி பண்ணுவாங்க. பங்கு சந்தையெல்லாம் அதில் பாதாளத்துக்கு போன நாட்கள்லாம் இருக்குது. அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்லாம் அந்த பணத்தை டக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரே நாள் எடுக்கிறப்ப அந்த பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடையும். அந்தமாரி வந்து ஒரு சூழலை உருவாக்கலாம்லாம் கூட அவங்க நினச்சிருக்காங்க. நினைக்கிறப்ப தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டு இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து உள்நாட்டு முதலீடு இதமாரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க எடுத்தால் கூட அந்த நம்மளோட உள்நாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்களா, அதை ஆதாயமாக்கிறதுக்கு தான் வந்து நிறைய வழிகளெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் இது மூலமாகவும் இந்தியாவை வந்து அவங்க சரிக்கலான்னு நினச்ச அந்த ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து இல்லாத போகுது. அதேமாரி அமெரிக்காவோட டாலர்ஸ் வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு டாலரோட மதிப்பு வந்து இப்போ 82 ரூபா. இப்போ ஒரு டாலரோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 100 ரூபா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்தியாவோட மதிப்பு, கரன்சியோட மதிப்பு வந்து கம்மியாகுது, டாலரோட மதிப்பு அதிகமாக இருக்குது. இந்தமாரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, இந்தியன் கரன்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்தியன் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டாலரோட மதிப்பு குறையிறப்ப என்ன பண்ணுறது, இந்த கரன்சியை எடுக்கிறது. இது ஒரு விதமான வந்து ஒரு சூதாட்டம் தான். இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு கைவிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் அவங்க நினச்சா கூட இப்போதைக்கு பண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்குது, நம்மளோட முன்னெடுப்புகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க ஃபெயில் ஆகிட்டே வராங்க இந்தியாவோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு ஒன் பை ஒன்னாக. அதை தான் நம்ம ஒன்று பார்த்துட்டோம். அடுத்தது மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள், போயிங், அதுக்கப்புறம் வந்து டெல்சா இந்தமாரி கம்பெனிகள்லாம் வந்து அவர் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்க ஆரம்பித்தாங்க. கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறதுனா என்னென்னா வந்து அந்த உற்பத்தியெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இங்கே தான் பண்ணணும், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் தயாரிக்கணும், ஒன்லி எக்ஸ்போர்ட் ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஏன்னா உள்நாட்டு வேலைவாய்ப்பு அதிகம் பண்ணணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சீப்பான லேபர்ஸ் கிடைக்கிறதுனால இந்தியா, சைனா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சைனாலேயும் வந்து இந்த கோவிட் பிரச்சனைலாம் என்ன பண்ணாங்க, மூவ் ஆகி இந்தியா தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இவங்க வந்து இங்கே இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு நிறைய ஆர்வம்லாம் காட்டுறாங்க. அப்படி பண்ணால் அவங்க மீது அதிகமான வரியை விதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி மிரட்டி பார்க்குறாரு. மிரட்டினாலும் ஆப்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நாங்கள் மொத்த கம்பெனி அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத அமெரிக்கா வந்து இப்போ திகைச்சிட்டு இருக்குது. ஏன்னா இது எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு அவங்க எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி.
இப்போ இதை தடுத்தாலும் வந்து அமெரிக்காவுக்கு பிரச்சனை வரும். ஒருவேளை இதை வந்து அவங்க அதாவது இதை தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதிகமான வந்து பிரச்சனை வரும். அதேமாரி இதை வந்து அவங்க வந்து மீறி வந்து இந்தியாவில் அந்த உற்பத்தியை வந்து தொடங்கினாலும் என்ன ஆகும், மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பு அமெரிக்காவுக்கு தான். 2ம் கட்டம் மாரி ஆயிட்டாங்க இப்போ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ வந்து எப்போ ரிசெஷன் வரும் அப்படின்றது தெரியல. பொருளாதார மந்தநிலை. அந்த மந்தநிலை வர்றதுக்கான சூழல்லாம் நெருங்கிட்டு இருக்குது. இப்போ அதை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான். இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய போர் அமெரிக்கா வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஆயுதங்களை விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா உக்ரைனுக்கு, அந்த கூட வருமானம் தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அவங்களுக்கு ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் போரை நிறுத்தினாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். போர் கண்டினியூ ஆனாலும் வந்து அவங்களோட அந்த இமேஜுக்கு டேமேஜ் வரும். 2ம் கட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்தமாரி ஒரு இடியாப்ப சிக்கலில் வந்து இப்போ அமெரிக்கா மாட்டிகிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த தலைநகர் அளவுக்கு போகக்கூடிய மாஸ்கோ வந்து கிட்டத்தட்ட உக்ரைன்லேருந்து ரொம்ப தூரம். அந்த அவ்வளோ தூரம் போகக்கூடிய அந்த மிசைல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த தலைநகரை அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்க அட்டாக் பண்ணினாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அணு ஆயுத போரை வந்து அணு ஆயுதங்களை பிரயோகிப்பாங்க ஒரு உக்ரைன் மேலே. அப்படி அணு ஆயுதத்தை அவங்க பிரயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள என்ன பண்ணிடலாம், தனிமைப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குது. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா இதுக்கு அகைன்ஸ்டாக தான் உலக நாடுகள், ஆஃப்ரிக்கன்ஸு எல்லா நாடும் வந்து அணிதிரறாங்க. ஏன்னா அமெரிக்கா பிலிப்பைன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாகவே வந்து அவங்களாம் எதிர்க்கிறாங்க. அமெரிக்கா வந்து என்றைக்கும் வந்து ஒரு நம்பகத்தகுந்தமான ஒரு நாடு கிடையாது. இவங்கள நம்பிலாம் வந்து அமெரிக்கா பின்னாடி நிற்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இதை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லி அவங்களோட அதாவது நோஸ் கட் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸை. ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் வந்துட்டுருக்குது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, பாலிசி எல்லாமே முன்னாடி ஒர்க் அவுட் ஆன மாரி இந்த இந்த இப்போதைய காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்தமாரி ஒரு அமெரிக்கா வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து உலக நாடுகளில் மத்தியில் இழந்ததுனால என்ன பண்ணுறாங்க, உலக நாடுகள் எல்லாமே இப்போ வந்து இந்தியாவோட தலைமையில் வந்து அணிவகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து தனக்கு தேவையோ அப்போ ஒரு மாதிரியும், தேவையில்லாதப்போ ஒரு மாதிரியும் வந்து அமெரிக்கா வந்து எப்பயுமே நடந்துக்குது. அதனால் வந்து அந்த அமெரிக்காவை நம்புறதுல இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னுட்டு தன்னை வந்து கஷ்ட காலத்தில் காப்பாற்றிய, அதாவது கோவிட் காலங்களில் வந்து தனக்கு உதவி செய்த இந்தமாரி ஒரு நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஓப்பனாகவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னன்னா இந்தியாவோட இமேஜை வந்து உலக லெவலில் வந்து தூக்கி நிறுத்துது. அமெரிக்காவுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு நாடு இருக்கும் அப்படின்றப்ப வந்து அமெரிக்காவுக்கு மாற்று நாடு அப்படின்னு உலக நாடுகள்லாம் சிந்திக்கிறப்ப ஃபஸ்ட்டு அவங்களோட சாய்ஸ் என்ன வரும், ரஷ்யா வரும், இல்லைனா சைனா வந்துட்டு இருந்தது. இந்தமாரி நாடுகளெல்லாம் நம்ப முடியாது, நம்பிக்கைக்கு உகந்த நாடுகள் கிடையாது அப்படின்றப்ப அவங்களுக்கு அடுத்தது வந்து நம்பிக்கையான நாடுன்றப்ப இந்தியா வந்து எல்லா நாடுகளோட நன்மதிப்பையும் வந்து பெற்றிருக்கு. இப்போ வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவோ இல்லை வந்து இந்தியாவை எதிர்த்த நாடுகளுக்கெல்லாம் எப்படி வந்து பிரம்மோஸ் மூலமாக இந்தியா செக் வச்சுதோ அதேமாரி வந்து இந்தியாவோட எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, சைனா, துருக்கி, இந்தமாரி நாடுகளுக்கு வந்து சைப்ரஸு, இந்தமாரி நாடுகளுக்கெல்லாம் சைப்ரஸு பக்கத்தில் வந்து கிரீஸு, இந்தமாரி நாடுகளுக்கெல்லாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுத்து அந்த நாடுகளுக்கெல்லாம் செக் வைக்கிறது. இந்தமாரி ஒரு விஷயங்கள் தன்னோட எதிரியோட எதிரிக்கு உதவுவது மூலமாக ஒரு நாடை வந்து கட்டுப்படுத்துறது, நீ என் பக்கமே இனிமேல் தலை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு வல்லரசு நாடுகள் செய்யக்கூடிய ஒரு யுக்தி. அந்தமாரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ இந்தியா செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ தைவானே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சைனாக்காரனுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சைனா வந்து என்ன பண்ணணும், ஒரு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு நாடுகளாக வந்து முழுங்கிட்டு இருந்தது. திபெத் ஆல்ரெடி முழுங்கிட்டு அவங்களோட ஒரு தன்னாட்சியாக இருந்த ஒரு இதை வந்து அவங்களோட நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதேமாரி வந்து தைவானை அடுத்தது குறி வச்சுட்டாங்க. தைவான் வந்து மிகப்பெரிய பொருளாதார வளமுள்ள நாடு. செமிகண்டக்டர்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடியதில் மிக வந்து ஒரு அதிகமான ஒரு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு என்ன பண்ணுறாங்க, சைனா எங்களோட பகுதி, எங்கள் தைவான் தனி கிடையாது, சைனா தனி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை முழுங்குற ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, இப்போ விமானங்களை பறக்க விட்றது, கப்பலை வந்து பக்கத்தில் ரோந்து விட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருந்தது வந்து அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயுதங்கள்லாம் வந்து ஒரு டம்மி பீஸு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சைனா ஆயுதங்கள்லாம் இந்தியாவோட ஆயுதங்கள் புரட்டி போட்டவொடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவோட பிரம்மோஸ் எல்லாத்தையும் வாங்கி அங்கே நிறுத்தினவொடனே சைனாக்காரன் பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறான். முன்னாடி வந்து மிரட்டிட்டு இருந்தவன் இப்போ சைனாவை வந்து தைவான் மிரட்டுற அளவுக்கு வந்து தைவான் வந்து மிகப்பெரிய பலமாயிடுச்சு நம்மளோட ஆயுதங்கள் மூலமாக.
அதனால் வந்து தைவான் வந்து என்றைக்குமே வந்து நம்பிக்கைக்குரிய நண்பன் வந்து இந்தியா தான், அமெரிக்காவும் நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்தியா பின்னாடி அணிவகுக்கிறாங்க நிறைய நாடுகள். இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன். ஜப்பானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மலேசியா, இந்தமாரி நாடுகள்லாம் இந்தியாவை வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகள்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இது வளர்ந்த வல்லரசு, வளரும் வல்லரசு இல்லை, இது வளர்ந்த வல்லரசு அப்படின்றத வந்து உலகமே வந்து ஒத்துக்குச்சு, ஏற்றுக்குச்சு. இதெல்லாம் அணிவகுக்க ஆரம்பித்தவொடனே வந்து உலகங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அவனோட அந்த வல்லரசுன்றது வந்து சீட்டுக்கட்டு மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாரி கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்ருக்குது. எப்பயுமே ஒரு வல்லரசுன்றது வந்து நீண்ட காலமாக நிலைக்க முடியாது. நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். யாரோ வந்து ஒருத்தவங்க ஆண்டா கூட அந்த ஆட்சின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சந்ததிகளோ இல்லை அதுக்கப்புறம் அவரோட பீரியட்லேயே கூட அது சரிவை சந்திக்கும். இல்லை அடுத்த ஜென்ரேஷன் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அதேமாரி ஒரு வீழ்ச்சியான காலகட்டத்தில் தான் வந்து அமெரிக்கா இருக்குது. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களோட ஆயுத பலத்தினாலையும் பொருளாதார பலத்தினாலும் அதுக்கப்புறம் இந்த மிஷனரிஸ் மூலமாகவும் என்ன பண்ணாங்க, கழகத்தை உள்நாட்டில் இது பண்ணிவிட்டு அதிகப்படுத்தி அவங்கள் மூலமாக என்ன பண்ணி கலகக்குரலை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஆயுத சப்ளை பொருளாதார இதெல்லாம் கொடுத்து எய்டெல்லாம் கொடுத்து ஒரு நாட்டின் மீது வந்து ஒரு மறைமுக போரெல்லாம் நடத்தி அந்த நாடை வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்களோ அதேமாரி ஒரு யுக்திகளை தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கான்னு இல்லை, உலகத்தில் எந்த நாடு நினச்சாலும் இந்தியாவை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து மிகப்பெரிய வல்லரசுன்ற ஒரு நிலையை அடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாஸ்டர்டாமே வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இளமறைவுக்கு ஐயா சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்றதை நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன், சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து காவி உடையணிந்த ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணுவார், இந்த நாட்டை வந்து மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்து கொண்டுட்டு போவார். அந்தமாரி ஒரு நிலையை கொண்டு போகிறப்ப அந்த நாடுகள் சொல்கிற மாரி தான் எல்லா நாடுகளும் கேட்கும். அந்த நாடுக்கு வந்து மிக மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு நாடாக இருக்கும். அதுதான் வந்து உலகத்தை வந்து மிகப்பெரிய கண்ட்ரோலில், அதாவது உலகத்தை வந்து கண்ட்ரோலில் தன்னோட கண்ட்ரோலில் ஆதிக்கத்திலையும் வைத்திருக்கும். அதுதான் வந்து மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் இப்போ வந்து உண்மையாகிட்டு இருக்குது. இதை நேரடியாகவே நாம் பார்த்துட்ருக்குறோம். கடந்த 11 வருஷங்களில் நம்மளோட வளர்ச்சின்றது மிகப்பெரிய வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி. இன்னொரு இடத்துல அமெரிக்காவை வந்து இந்தியாவை வந்து அதில் பாதாளத்துக்கு தள்ளிச்சு அப்படின்னா, ஃபின்டெக்ன்ற ஒரு கார்ப்பரேஷன் வந்து வீசான்ற ஒரு கார்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க இல்லைங்களா. அதை வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், மணி எக்ஸ்சேஞ்செல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெண்டார் மூலமாக தான் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிகம். அந்த சர்வீஸ் சார்ஜ் கமிஷன்ஸ்லாம் எங்கே போகும்னா அந்த கம்பெனிக்கு, அந்த நாடுகளுக்கு போகும். ஸோ இந்தமாரி ஒரு ஆப்போனண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு செயலியை. அந்த செயலி மூலமாக ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே இல்லாத நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறோம். இந்தமாரி வந்து ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து சுரண்டுறதோ இல்லை வந்து அவங்க நாட்டோட இதை வந்து ஆளுமைக்கு நம்மளை கொண்டு வரத்துக்கோ நம்ம இந்தியா எதுவுமே இது பண்ணாத எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் மைண்டோட பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த யூபிஐன்றது வந்து டாமினேஷன் பண்ணுது. வீசாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ தான் வந்து அதிகமான வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செயலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஐ தான். இதன் மூலமாக தான் அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு கட்டத்தில் வீசா, மாஸ்டர் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு யூபிஐ தான் டாமினேஷன் பண்ணும் ஒரு காலத்தில். இதுவே என்ன காட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட ஆளுமையை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிட்ட இழந்துட்டு வராங்க அப்படின்றத தெளிவாக காட்டுது. ஸோ இனி வந்து இந்தியாவை வந்து எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இந்தியாவிட்ட யார் மோதினாலும் அவங்க வந்து பல்பு தான் வாங்கிட்டு இருக்கணும். அமெரிக்கா வந்து சரிய ஆரம்பித்து விட்டது. இந்தியா வந்து உயரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஜெய்ஹிந்த். இதேமாரி நிறைய பதிவுகளை நம்ம வந்து அடுத்தடுத்தது பார்ப்போம். அது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இதில் பதிவிடுங்க. ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.